மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாடுகள் அலங்கரிக்கப்பட்டு கழுத்து மணி, கால்மணி, மூக்கணங்கயிறு போன்ற உபகரணங்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் மற்றும் சக்குடி பகுதிகளில் அவுக்கப்படுகின்றது. இந்த காளைகளுக்கு அலங்கரிக்கப்படும் அலங்கார பொருட்களை இன்று மேலூர் பகுதியில் அதிகமாக விற்பனை செய்து கொண்டிருக்கின்றன. மாடுகளுக்கு அனுமதிக்கப்படும் நெத்திப்பாறை, கழுத்துமணி, கால்மணி போன்ற உபகரணங்கள் விற்பனை அதிகமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. மேலும் இது குறித்த விரிவான தகவல்களை மேலூர் கேஆர்டி சூப்பர் மார்க்கெட் நிறுவனர் வழங்குவதற்கும். இப்போது மேலூர் பகுதியில் பார்த்துட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டு காலையில் 100க்கும் மேற்பட்ட காலையில் அவுக்கப்படுகின்றது. இருந்தாலும் மேலூர் பகுதியில் இந்த மாதிரி உபகரணங்கள் விற்பனை அதிகமாகிட்டு இருக்கு. இது குறித்து நீங்க சொல்லுங்க. மேலூர் பகுதியில் இருக்கிறனால மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம்னாவே ஜல்லிக்கட்டு விரும்பிகள் அதிகம் உள்ள இடம். அதனால கம்பல்சரி பொங்கல் வந்துட்டாவே பொங்கல் திருவிழா தான் தமிழ்நாட்டில் எங்களுக்கு பெரிய திருவிழா. அதனால நார்மல் மணியோட அரியக்குடி மணிங்கிறது ஜல்லிக்கட்டு காலைக்கு ரொம்ப பேரானது. அந்த அரியக்குடி மணியெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி வச்சிருக்கு. அது கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் வாங்கி வைக்க மாட்டாங்க. எனக்கும் ஜல்லிக்கட்டு காலையில விருப்பம் இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு. அதனால மக்கள் விரும்பி வாங்கிட்டு போறாங்க. இல்லைன்னா அரியக்குடிங்கிறது இங்க 50 கிலோமீட்டர் போகணும். ஸோ அங்கிருந்து வாங்கிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அங்கே பக்கத்துல ஈஸியா இருக்கு வாங்கிட்டு போறாங்க. ஓகே சார். எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மாதிரி மணிகள் வாங்குறாங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் விற்பனை ஆகுது? இந்த விற்பனை குறித்தும் எந்தெந்த மாவட்டங்கள் வாங்குறாங்க சார்? சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம் தான் அதிகபட்சம். அரியலூர், பெரம்பலூர் இவங்கெல்லாம் ஓரளவு சில பேர் விரும்பி இந்த அரியக்குடி மணி கிடைக்கல அப்படின்னு கேரி சூப்பர் மார்க்கெட் தான் கிடைக்குது அப்படின்னு வாங்கிட்டு போறாங்க. இந்த ஒரு மணி இது அரியக்குடி மணி. இது ஒரு மணி 12,000 14,000 ரூபாய். இதோட சவுண்ட் 1 கிலோமீட்டர் வரையும் கேட்கும் மாடு ஓடுனாக்க. அது அரியக்குடி மணிங்கிறது தமிழ்நாட்டிலே ரொம்ப மேமானது. அது செம்பு கலந்து இரும்பு சேர்க்காம கரெக்டா ரியலா செய்வாங்க. அதுக்காக தான் ஒரு மணி இந்த 11 மணி செஞ்சது 12,000 ரூபாய். அந்த 12,000 ரூபாய் மணி இப்ப நிறைய நம்ம சூப்பர் மார்க்கெட்ல சேல் ஆயிடுச்சு. இப்ப பாத்துட்டீங்கன்னா இப்ப அவனியாபுரம் ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், பாலமேடு இந்த மாதிரி முக்கிய தலங்களில் அடக்கப்படும் ஜல்லிக்கட்டு, வாரியில் அவுக்கப்படும் மாடுகளுக்கு இந்த மாதிரி உபகரணங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நடக்குது சார். இது குறித்து உங்களோட கருத்து சார்? இது தவறான விஷயம். மாலை அலங்காரம்ங்கிறது காலைக்குமே உகந்தது. அது இல்லாம வர்றது காலையை பார்க்கறதுக்கு அழகா தெரியாது. அதனால ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறவங்க எல்லாரோட விருப்பமும் மாட்டோட அலங்காரத்தை அறுக்காம இருக்கிறது, அதை அப்படியே அவுத்து விடுறது தான் சாலை சிறந்தது. நியூஸ் செய்திகளுக்காக நேரிலிருந்து குமரேசன்.